முதலாம் தேதி கர்த்தருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்றோம், ஆரம்பிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்துல அந்த பரிபூர்ணத்துக்கு நேராக கர்த்தர் நம்ம அழைத்து செல்லும்படிக்கு தேவன் நமக்கு எல்லா திட்டங்களையும் செய்து வைத்திருக்கிறார். திருமண வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் ஃபுல்லா வாசிக்கலாம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வசனம் வந்து ஒரு ஆசீர்வாதமானது. உள்ளவன் எவனோ, அப்போ அவனத்துல ஏதோ ஒன்று இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பரிபூர்ணத்து ஃபுல்னஸ்க்குள்ள போகணும்னு சொன்னா நம்ம சில சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். சொல்றாரு உள்ளவன் எவனோ, அப்ப என்ன சொன்னா ஏதோ ஒன்று அவனிடத்துல இருக்கிறது. இதுக்கு முன்பாக அந்த ஓமைகளை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவற்றில இருக்கணும். அப்போ என்ன சொன்னா நிறைவுக்குள்ள கொண்டு போகிறார். ரொம்ப முக்கியமானது. அவனிடத்துல ஒன்று இருக்கணும், அப்பொழுதுதான் நிறைவுக்குள்ள. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். அப்ப அவன் ஏதோ ஒன்றை சேர்க்கிறார், அவன் பரிபூர்ணத்துக்குள்ள கடந்து போகிறான். ஆனா அவனுக்கு என்ன இருக்கணும், பிகினிங் உள்ளவனா இருக்கணும். சரி, அடுத்த அந்த வசனத்துல அப்படியே வரும் பொழுது இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். நல்லா பாருங்க. அப்ப என்ன சொன்னா அவனிடத்துல வந்து இல்ல, இவ்விடத்துல இருக்கிறது, இவ்விடத்துல இல்ல. ஆனா வசனம் சொல்லுது இல்லாதவனிடத்துல இருந்து எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப என்னன்னு சொன்னா ஏதோ ஒன்று அவற்றில கொடுத்திருக்கப்படுது, ஆனா அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இல்லை. அப்ப இந்த வசனத்துல நம்ம காரியங்கள் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு இன்னும் கொஞ்சம் காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தட்டும். வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் எவ்ரிதிங் when you see. ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது மாம்சத்துல தயவு கூர்ந்து பார்க்காது. ரட்சிக்கப்பட்டு ஆவியில பிறந்திருக்கிற நாம் எதை பார்த்தாலும் always look in the spiritual angle. ஆவியில காரியங்களை பார்க்க தெரியும். ரொம்ப முக்கியமானது. ஏன் சொன்னா மாம்சத்தின்படி இனி வாழ்வதற்கு அல்ல, ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். You need the spiritual understanding. ஆவிக்குரிய புரிதல், தெளிவு, அறிவு நமக்கு வேணும். ஆமென். பிரைஸ். ரொம்ப முக்கியமானது. Anything you see in your life, வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களை எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. You must get a spiritual understanding. Praise the Lord. எதுவும் உங்க வாழ்க்கையில தற்செயலா இல்லை, எதுவுமே தற்செயலா இல்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கிறது. புரியுதா? ஏதோ ஒரு தாக்கத்தினால உண்டாயிருக்கிறது. ஆமா, கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்துல இந்த தலைப்பெடுக்க பார்க்கிறேன். The impact of your choice in your life. நீங்கள் எடுக்கும் தேர்வுகள் உங்க வாழ்க்கை எப்படி பாதிக்கிறது என்பதை நான் கர்த்தருக்கு சித்தமான கர்த்தர் நடத்துவாரான எடுக்கிறேன். It's very important. See, everything in your life depends on your choice. எல்லாமே தீர்மானம். நீங்க எடுக்கிற தீர்மானங்கள்னால தான் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை. நேற்று எடுத்த தீர்மானங்கள், the choices you made yesterday is what is making your life today. அதனாலதான் எப்பொழுதுமே சூழ்நிலைகளை வந்து கடந்து போகிறது. ஓகே, happen is happen. நடந்துச்சு. இதை உட்கார்ந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணாதீங்க, மண்டியை உடைக்காதீங்க. Happen is happen. But now there's a choice. Do you want to live in that or you want to come out? அதிலே வாழ விரும்புறீங்களா அல்லது அதிலிருந்து வெளியே வர விரும்புகிறீங்களா? ரொம்ப முக்கியமானது. புரியுதா உங்களுக்கு? That's your choice. இல்லைன்னா என்ன பண்ணலாம், இருக்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு போய் கொண்டிருக்கலாம். அது வெளியே வராததுக்கு காரணம் சூழ்நிலை அல்ல. நீங்க வெளியே வர சூழ்நிலை கிடையாது. அது காரணம் நீங்கள் எடுத்த தேர்வு, the choice. Praise the Lord. அதனாலதான் நமக்கு ஆவிக்குரிய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிக்குரிய தெளிவு வேணும். ஆமா, அதனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிரகாசிக்கிற வணக்கங்கள் உண்டாவதாக என்று சொல்லி வேண்டுகிறேன். Praise the Lord. And understanding, புரிதல் வேணும். காரியம் நடக்கும் பொழுது எது நடக்குனாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஆவிக்குரிய கோணத்துல பார்க்க தெரியணும். ஆவிக்குரிய கோணத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாய் தெரியும். மாம்சத்துல பார்ப்போமே ஆனால் எதுவுமே தெளிவா இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வேணும். வாசிக்கலாம்.
2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த பரிபூரணத்துக்கு நேர கர்த்தர் அழைத்து சில காரியங்களை நாம் புரிந்து கொள்வோம். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Spiritual understanding. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, உள்ளவன் எவனோ அவன் என்ன பண்ண போறார்? கொடுக்கப்படும். அவன் பரிபூர்ணத்தை கொண்டு போவான். உள்ளவன். அப்ப ஒவ்வொருவனுக்கு என்ன இருக்கிறது? அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. Praise the Lord. மறந்துடாதீங்க. அவனுக்கு என்ன இருக்குது? அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல். கர்த்தர் அவனை அழைத்திருக்கிறார். அவன் அழைப்பு இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. வெரி கிளியரா இருக்கு. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ சொல்றாரு, உங்க அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப என்னுடைய அழைப்பு, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. என் வாழ்க்கையில நான் போகும் பொழுது, என் வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்கிற, தேர்வுகளை எடுக்கிறேன். அது எதை வைத்து சார்ந்து எடுக்கணும்னு சொன்னா, என் அழைப்பையும் என் தெரிந்து கொள்ளுதலை வைத்து நான் பண்ண. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது வெரி இம்பார்ட்டன்ட். எதை நான் செய்தாலும் அது எதற்கு நேராக இருக்குன்னு சொன்னா, என் அழைப்பையும் என் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படிக்கு அவை காணப்படும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல சொன்னா என்ன ஆகும்னா, you live a life. Jesus is your Lord. ஆண்டவர்தான் என்னுடைய தேவன். கர்த்தர் நல்லவர், கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவரா இருக்கும். You live a life, but that life is not the life what God had planned for you. தேவன் உங்களுக்காக தெரிந்து வைத்துக் கொண்ட அந்த வாழ்க்கை அல்ல. இது ஒரு வாழ்க்கை நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. Because you are running your life, now is a problem. இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, தேவனோடு கூட நான் ஓடும் பொழுது, தேவன் என் வாழ்க்கையில கொண்டு வருகிற காரியங்களை நான் ஆவியில அறிந்தவர்களாய், தேவ ஞானத்தை பெற்று, தேவ ஆலோசனை பெற்று நான் அவைகளை செயல்படுவேன். ஆனால் என்னுடைய அழைப்பை ஓடும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. தெரியுமா? ஏன் சொன்னா, சிலுவை மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியல. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சிலுவை மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியல. அவர் சிலுவை மரணத்துக்குள்ளதான் போகணும். ஏன்? அது தேவ சித்தம். Praise the Lord. தேவ திட்டம். அதுக்கு முன்பாக அவரை மலையிலிருந்து தள்ளுறதுக்கு, அவரை கொல்வதற்கு எத்தனைக்கிறாங்க. ஒருவனும் அவர் மீது கை போடவில்லை. அவர் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. Praise the Lord. அர்த்தம் என்ன சொன்னா, என்ன பிசாசானவன், எத்தனை மனுஷர்கள் எத்தனையாய் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும், தேவ திட்டத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில ஒரு காரியமும் நடக்க முடியாது. நீங்க மைண்ட், உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தை, உங்களுடைய இருதயம் எல்லாம் தெளிவுபடுத்தி, தேவ சித்தம் தான் என் வாழ்க்கை நான் செய்கிறதற்கு, என் அழைப்பு என் தெரிந்து கொள்ள நான் ஓடுகிறேன் என்று சொல்லி சகலவற்றையும் அதற்கேற்றபடி தேர்வோட ஓடிக்கொண்டே இருப்பீர்களானால், பிசாசனுடைய தந்திரங்கள் ஒன்றும் உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறது வாய்க்காது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னு சொன்னா, because we don't have a spiritual understanding, அந்த ஆவிக்குரிய நமக்கு அந்த என்ன சொல்றது புரிதல் இல்லாததுனால காரியங்களை மாம்சத்திலே அறிந்து கொண்டு செயல்படுகிறோம். இப்ப இந்த மாம்சத்துல அறிந்து செயல்படும் பொழுது என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, இல்லாத சொல்லப்படுது இல்லாத ஒரு இடத்தில், இப்ப என்ன இல்லாத இடத்துல என்ன புரிஞ்சுக்கீங்க, அவனுடைய அழைப்பு தெரிந்து கொள்ள உறுதிப்படுத்த காரியங்கள் அவனத்துல இல்லாததுனால அவனத்துல இருக்கிறது எடுக்கப்படுகிறது. What's happening? நிறைய பேர் அறியாதது அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் காரியங்கள் புரிஞ்சுக்கணும். See, there's a kingdom God is establishing on this earth. இந்த பூமியில தேவன் ராஜ்யத்தை கட்டுறார். இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் எழுப்புறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் இருக்கு. நல்ல ஞாபகம். ஒவ்வொருவரும் ராஜ்யத்துக்கு ஒரு பங்கை ஆற்றணும். சரிங்களா? ரைட். இப்போ பங்கை ஆற்ற வேண்டியவர்கள் ஆற்றாமல் போகும் பொழுது என்ன நடக்கிறதுனா, God takes that away. தேவன் அவரை எடுத்து
யார்கிட்ட கொடுக்கிறார்? The one who is being profitable for the kingdom. ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கிறவனுடைய கையில, அதான் உள்ளவன். மறந்துடு, உள்ளவன் எவனோ அவனுடைய கையில கொடுக்கிறார். Praise the Lord. அதனாலதான் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற அநேகத்துல அதிகாரியை வைப்பேன்னு சொல்லப்படுது. அர்த்தம் என்னச்சுன்னா God adds. Praise the Lord. God is adding. And எதுக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போகிறார்? Towards the fullness. பூரணத்துக்கு நேராய், நிறைவுக்கு நேராய், towards the abundance. Praise the Lord. Abundant life. உங்களுக்கு பரிபூர்ண வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் அதை அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆகிய நமக்கு ஆவிக்குரிய புரிதல் வேணும். சரிங்களா? ரைட், ஓகே. சோ நான் சொல்லப்பட்ட உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கண்டறிவதற்கும் அந்த நோக்கம் மூலம் வாழ்க்கையை வாழ்வதற்கு அது வழிகாட்டுகிறது. அந்த நோக்கம், the purpose of God. தேவனுடைய நோக்கம் நீ அறியணும். உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் அறிந்தால்தான் அந்த நோக்கம், the purpose will help you to finish your race. உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம் என்ன பண்ணுச்சா, இல்ல இதற்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இதுதான் தேவனை தெரிந்து கொண்டார், ஆகையினாலே நான் என்ன பண்ணுவேன், இந்த காரியங்களை ஒதுக்குறேன், இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்வேன். Praise the Lord. Hallelujah. It's very important. You must have the spiritual understanding. அப்பதான் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவருடைய தந்திர உபாயங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்க எல்லாத்தையும் மேற்கொள்வீங்க. இல்லைன்னு சொன்னா மாம்சத்துக்கு இடம் வந்துடுவாங்க. அங்கே மாம்சத்துக்கு இடம் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நமக்கு ஆண்டவர் சொல்றார் abundance. அந்த பூரணத்துக்குள்ள கர்த்தர் அழைத்து சொல்கிறார். இந்த பூரணத்துக்குள்ள அழைத்து சொல்றார். The minute word abundance வந்த உடனே immediate first என்னன்னா, the flesh mind works. மாம்சத்துக்குரிய சிந்தை தான் முதலாவது வேலை செய்கிறது. ஏராளம். ஏராளமாய் தாராளமாய் கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆனா அந்த ஏராளம் தாராளம் எங்க இருந்து வரணும், நமக்கு ஆவியிலிருந்து. நான் வைத்துக்கொள்ளுங்க, from the spirit, from the kingdom it has to come upon you. பூமியில இல்ல, பூமியில இல்ல, it's up there. எபேசியர் 1:3 படி வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா காரியங்களை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. So first is what you have to understand. புரிதல், you are blessed with every spiritual blessing. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. Clear அந்த காரியங்கள். அப்ப இந்த abundance சொன்ன உடனே what you look at is, you have to look at the spiritual blessings first. இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில அது என்ன பண்ணோம், செயல்பட ஆரம்பிக்கும். It has to manifest. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஆழ்ந்த நிறைவு, நன்றியுணர்வு மற்றும் செழுமையான உணர்வை அனுபவிக்கதாகும். So spiritual blessing is every area of your life. நீங்க எப்படி இருக்குன்னா, நிறைவா இருக்கும், சமாதானமா இருக்கும். It is never dependent on the world. உலகத்தை சார்ந்து இருக்காது. ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது உலகத்தை சார்ந்து இருக்காது. உலகமானது என் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவதற்கு செயல்பட வேண்டும். ஆமென். ஞாபகம் வச்சுக்கீங்க, ஒவ்வொரு கிரியைகளும், ஆமா, இந்த 3 நாள் கேம்ப்ல அவருடைய பெரிதான கிருபையில அநேக காரியங்களை பேசிட்டு அது ஒரு காரியம் ரொம்ப ஆசீர்வாதமானது. Every creation, the creation of God, ஆண்டவர் உண்டாக்கின எல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு, for the manifestation of the sons of God, தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாய் எழும்பும்போது, ஏன்னா ஆவியில தான் தேவனாலே பிறந்திருக்கிறோம். இப்ப தேவ புத்திரர்களாய் எழும்பும் பொழுது sons,
எழும்பும் போது ஆவிக்குரிய அதிகாரத்தை உடையவர்களாக அந்த தேவனை குறித்து அறிந்து கிறிஸ்துவினாலே நமக்கு உண்டாயிருக்கிற சகல ஆசீர்வாதத்தை அறிந்தவர்களாக சத்தியத்துல அறிந்தவர்களாக நம்ம எழும்பும் போது என்ன நடக்கும்னா சுற்றி இருக்கிற எல்லா கிரியேஷன்ஸும் will start working for you. Praise Lord. They start working for you. எல்லாம் உங்களுக்காக டெஸ்ட் பண்ணுமா நல்ல ஆண்டவருக்குள்ள நல்ல அபிஷேகத்திலும் நல்ல சமாதானத்திலும் தேவனுடைய அந்த சூழ்நிலை கர்த்தர் வார்த்தையில எழுப்பி இருக்கிறீங்களா? Buy some plants. பண்ணி பாருங்க, செடிகளை எடுத்து பாருங்க. இங்க house of prayer worshiping எல்லாம் இருக்குது. Look at the plants. நீங்க பராமரிக்கிறதுனால இல்ல, because of the environment it starts operating. The creation starts operating. நீங்க சுத்தி இருக்கிற இடம் போக வரும் பொழுது எல்லாம் என்ன சொல்றது, தாறுமாறா இருக்கு, மோசமா இருக்கா, நீங்க அங்க இருக்கிறீங்களா, போகும்போது வரும் பொழுதும் என்ன செய்யுங்க, release your anointing, say everything come into alignment. சகலமும் எல்லாம் சேர்த்து என்னுடைய அழைப்புக்கு நேராக எல்லாம் வாங்க. Now I speak to everything. கல்லு மண்ணு எல்லாமே ஞாபகத்துக் கொள்ளுங்க. Everything are waiting for us. Praise the Lord. ஆமா, தேவ மனுஷனுக்கு ஏன் சொன்னா இருளிலே இருக்கிறவைகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. It is groaning every day. Praise the Lord. விடுவிக்கிறார் இல்லையா என்று சொல்லுகிற அந்த அழுத்தத்தோட காணப்படுகிறது. தேவ மனுஷன் போகும் பொழுது அவருடைய அபிஷேகம் ஜீவன் பாயும் பொழுது என்ன சொன்னா அவைகள் உடனே ஜீவன் அடைகிறது. Amen. Praise the Lord. It starts changing. அதுதான் wherever we are there's always life. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிந்து கொள். அப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்துல நிறைவு இருக்குச்சுன்னா வீட்டுல சமாதானம் பெருகணும், நிறைவா இருக்கணும். Godliness with contentment is great gain. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்படி பத்தி you'll be rejoicing. The world will be rejoicing only when you have things. பொருட்கள் இருந்தால்தான் அவைகள் சந்தோஷத்தில் இருக்கும். நீங்க அவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இருக்கிறபடினாலே நிரம்பி கொண்டிருப்பீர்கள். Praise the Lord. That is called the abundance, the fullness of life. ஆண்டவர் அந்த பூரணத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலும் நாம் என்ன பண்றோம், வீட்டில் நம்முடைய குடும்பத்தை சரி, நம்முடைய என்ன சொல்றது ஐக்கியங்களா இருந்தாலும் சரி, எல்லா இயற்கைக்காக எல்லாவற்றும் என்ன பண்ணணும், நீங்க தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவை அனுபவிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். மத்தேயு 13 11 12. மூடிய பூரணத்திற்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் பாருங்க. அவர்களுக்கு அவர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சொல்றாரு உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். To move into the fullness, இந்த பூரணத்துக்குள்ள, இந்த நிறைவுக்குள்ள, இந்த பெருக்கத்துக்குள்ள, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போகிறதற்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, உங்களுக்கு ரகசியங்கள் ஞாபகம். There are secrets of the kingdom. Nothing is plain. உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது, உலகத்திற்கோ அறிய முடியாது. ஆமென். தெளிவா இருக்கு, கிளியரா உங்களுக்கு அந்த ரகசியம். அப்ப என்ன பண்ண சொன்னா இந்த ரகசியத்தை அறியணும். அது ஆவிக்குரியது, அறிவு வேணும். Spiritual understanding. Get into the என்ன சொல்றது, the secrets of the kingdom, mysteries of the kingdom. ராஜ்யத்தில் வைத்திருக்கிறது. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் திராட்சரசமாய் மாறிட்டு, it's a mystery but it is in the kingdom. ஆமென். இது ராஜ்யத்தில் இருக்குது, மறந்துடாதீங்க. It is not a magic. இது மேஜிக் இல்ல, ராஜ்யத்துல இருக்கிற செயல். It's a miracle. இது அற்புதம். புரியுதா உங்களுக்கு? கிளியரா இருக்கு. இது எங்க இருக்குது? ராஜ்யத்துல இருக்கு. இது நீங்க செய்யலாமா? செய்யலாம். ஏன்னா வாக்கு பண்ணிற, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளும் இதிலும். It is in the kingdom.
It is not something only God can do. தேவன் மாத்திரம் செய்கிறது இல்ல, மனுஷன் செய்யும்படிக்கு, அவராலே மனுஷன் செய்யும்படிக்கு கர்த்தர் இவைகளை வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் லார்ட். அது சொல்லப்பட்டிருக்கு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு. உடனே சீக்ரெட்ஸ் ஆஃப் தி கிங்டம் உடனே everybody looks into the like அது என்ன சொல்றாங்க, ஆண்டவருடைய பிரின்சிபல்ஸ் அந்த நோ, how to operate. Praise the Lord. How to operate in the kingdom, how to live in the kingdom by the principles of God. Praise the Lord. இது ரகசியங்கள் இது. ஆமா, என் நாமத்தால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். How to operate it? It is given unto you. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவது எப்படி? It's given unto you. இல்லாதவரை அழைக்கிறது எப்படி? Given unto you. Praise the Lord. Hallelujah. மறக்காதீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும். What is to be searched for? எதை தேடணும்? ராஜ்யத்தை தேடணும், நீதியை தேடணும். ஏன்னா இவைகள் இருந்துதான் சகலமும் உண்டாக்கப்பட்டது. ஆமென். ஹalleluya. அந்த பூரணத்துக்குள்ள entering to fullness, அந்த பூரணத்துக்குள்ள போக அழைத்து செல்ல வேண்டும் சொன்னா you must have something. உள்ள இருக்கணும். உள்ளவன் எவனோ, நீ இல்லாதவனா இருந்தா இருக்கிறது எடுக்கப்படும். உள்ளவனா இருக்கணும். Praise the Lord. Inside you. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Very important. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். விசுவாசிகள் ஆவிக்குரிய வளர்ச்சியை தீவிரமாக நாடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth, இதுக்கு தான் ஃபோக்கஸ் இருக்கணும். growing spiritually, எல்லாம் புரிஞ்சுக்கங்க. See, it's a daily exercise. இது it's not something you naturally grow. No, ஆவிக்குரியது ஒவ்வொரு நாளும் வளரணும். அப்ப எப்படி வளரணும்னு சொன்னா ஆவிக்குரிய வசனத்துல, தேவ வார்த்தையில, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய செயலை நாம் செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா you are growing spiritually. ஆவியில தான் நீங்க வளரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தீவிரமாய் நாடணும். அப்ப இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள போகும் பொழுது என்ன பண்ணுச்சுன்னா வசனத்தை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையாய் மாற்ற காட்டணும். வசனத்தை எடுக்கணும், இந்த வசனம் என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையாய் மாறணும். ரொம்ப முக்கியம். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி வரும். ஏன்னா ஆவியில நடக்க நடக்க நடக்கதான் உங்களுக்கு என்ன வரும்? நீங்க எழும்ப ஆரம்பிப்பீங்க. ஏதோ ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை இந்த வளர்ச்சி. நிறைய நேரத்துல என்ன அபிஷேகம் இருக்கு பாருங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவேளை சிலர் பாத்தீங்கன்னா தினந்தோறும் அபிஷேகத்துல பெறுவாங்க, அது வளர்ச்சி இல்ல. அபிஷேகம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? நல்லா புரிஞ்சுக்கணும். To lead you and guide you, that's not growth. அது வளர்ச்சி அல்ல. அபிஷேகத்தை கொண்டு வளரணும். ஆமென். ஞாபகம் வச்சுக்க, வசனத்தை கொண்டு வளரணும், கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலை கொண்டு வளரணும். அப்ப என்ன அர்த்தம்? பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படணும். ரொம்ப முக்கியமானது. பெற்றுக்கொண்டு, சத்தியத்தை பெற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தை என்ன பண்ணணும்? வாழ்க்கையை மாற்ற. அப்போதான் you are growing. இல்லனா இல்ல. That's very important. So you have to grow fast. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு wording was very good. ரொம்ப நல்லாச்சு. அது என்ன பண்றதுன்னா தேவனை கற்றுக்கொள்ளவும் பின்பற்றவும் அவர்கள் விருப்பம் காட்டுவது அதிக புரிதலுக்கும் தேவனுடைய ஆழமான உறவுக்கும் வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனத்தை கற்றுக்கொள்ளணும், அவரை பின்பற்றணும் என்ற விருப்பம் நமக்கு இருக்கு. thirst இருக்குது. அது அர்த்தம் என்னன்னு சொன்னா அதிக புரிதலுக்கும், நிறைய ஆண்டவரை பத்தி தெரியறதுக்கும், தேவனுடைய ஆழமான உறவுக்கும் வழிவகுக்கும். The thirst. You must have the thirst. Day in the day of everything. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரத்துல the problem is excuses. அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்ற choices. உலகத்துல நமக்கு வேலை உண்டு. God has not kept us lazy. God has kept us as a we have a work. ஏதாச்சும் ஒரு work இருக்கும். ஏதோ ஒண்ணு. எந்த work இருக்கும். இப்போ இது ரொம்ப முக்கியமானது. இதன் மத்தியில் தேவனை தேடவும், தேவனை அறியும்படிக்கு தேவனை சமூகத்தில் போகும். Hallelujah. The first choice,
is always you want to be with God. Amen. ஏன்னா அங்க பெற்றுக்கொள்ளுகிற அறிவு இந்த பூமியை நீ ஆள முடியும். ஹல்லேலூயா. அங்க பெற்றுக்கொள்வது இங்க பெற்றுக்கொள்வது இல்லை. இதுல இருந்து ஆண்டவரை தேடினீங்கன்னா அறிய முடியாது சரியா. அங்க அவரிடத்துல அமர்ந்து அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கர்த்தருடைய இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளுகிற அந்த அறிவு இந்த பூமியை ஆளும். ஆமென். ரொம்ப முக்கியமானது. ஏன் சொன்னா நீங்க பார்க்கிற மாதிரி இல்லை. ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா பூமியை அதை கொண்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா பூமியானது தண்ணீர் மூடி இருந்தது. ஜெனசிஸ் சாப்டர் 1 எடுத்துக்கோம். ஒன்பதாம் வசனம் வாசிப்போமா? பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப என்ன ஆச்சுன்னா தண்ணி இருக்குது. அதான் நம்ம வாசிச்சோம் 2வது வசனத்துல. ஒளியின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்துல இருக்குது. வாட்டர் இஸ் ஃபுல்லி. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம பார்க்கும்போது இதேதான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமியில இந்த கண்களை நாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னா தண்ணி தான் இருக்கும். தண்ணி தான். இந்த தண்ணியில ஒண்ணுமே செய்ய முடியாது. தண்ணியில ஒன்னையும் செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்? வெட்டாந்தரை வேணும். இந்த வெட்டாந்தரை எங்க இருக்குது? தண்ணிக்குள்ள கீழே தான் இருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அத சொல்றாரு, தண்ணீர்ல என்ன பண்ணுமா? ஓரிடத்தில் சேரவும் என்ன சொன்னாரு? நல்லா புரிஞ்சுக்கீங்க. So you have to remove மாம்சத்தின் காரியங்களை உலகத்தை பிரிக்கணும். ஆவியின் காரியங்கள் வெளியே வரணும். ஏன்னா பூமி வெளியே அதுல அந்த வார்த்தை வந்து வெட்டாந்திரம் தான் வந்திருக்கு. ட்ரைலேண்ட் வெட்டாந்திரம் வரணும். ஏன்னா இந்த வெட்டாந்திரையில தான் என்ன வரப்போகுது? இப்போ மற்றதெல்லாம் வரணும். எல்லாமே இருக்கு. தண்ணிக்குள்ள இருக்க. ஏன்னா தண்ணியில இருக்கிறது நம்ம உண்டாக்கல. வச்சுக்கங்க. மற்றவங்களுக்கு தான் அது, நமக்கு கிடையாது. நமக்கு வெட்டாந்தரை வேணும். அப்போ நீங்க ஆவிக்குரியவர்கள் வாழ வேண்டுமானால் நீங்க நான் மாம்சத்துல உலகத்துல இயற்கையில வாழ முடியாது. ஆவிக்குரியவர்கள் தான் நீங்க நான் வாழ முடியும். அப்பொழுது என்ன செய்யணும்? அழைக்கணும். You have to call for that you have not seen. நீங்க காணாததை அழைக்கணும். ஏன்னா மூடி இருக்கிற உலகத்துக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கு. நீங்கள் வார்த்தையை பேசும்போது உங்களுடைய ஆசீர்வாதம் வெளியே வரும். நீங்கள் வார்த்தையை பேசும்போது உங்கள் ஜீவன் வெளியே வரும். நீங்கள் வார்த்தையை பேசும்போது உங்களுடைய சுகம் வெளியே வரும். நீங்கள் வார்த்தையை பேசும்போது உங்களுடைய ஆசீர்வாத நன்மைகள் வெளியே வரும். உங்களுக்கு வேண்டிய எல்லாமே என்ன பண்ணிக்கு சொன்னா இந்த பூமியை மறைத்து வைத்து இருக்கிறது. அதனாலதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு ஆவிக்குரியவர்களாய் எண்ணப்படும். You should not see by this naked eye. You have to see from the spiritual eyes. Praise the Lord. ஏனென்றால் உள்ளவன் எவனோ அப்ப நான் உள்ளவனா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? பரிபூர்ணத்துக்குள்ள அவர் கொண்டு போவார். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே you have to speak. It's very important. You have to speak. எதை பேசணும்? என்னுடைய அழைப்பு ஓடிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிந்து கொடுத்து போயிட்டு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். போய் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு வேண்டிய எல்லாமே ஏற்கனவே ஆயத்தமாய் இருக்கிறது. எனக்கு வேண்டிய எல்லாமே என்ன இருக்கு? ஏற்கனவே ஆயத்தமாய் இருக்கிறது. அப்போ நான் என்னுடைய பாதையில தேவன் கொடுத்த பாதையில ஓடும் பொழுது நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்னென்ன காரியங்கள் ஓட்டத்தை முடிப்பதற்கு வேண்டுமோ அதை அழைக்கணும். ஆமென். வெட்டாந்தரை காணப்பட கடவுது. பிரைஸ் தி லார்ட். இல்ல அதுதான் சொல்றேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கூட கொடுக்கப்படும். ஏன்னா ஆட்டோமேட்டிக் உங்க மேல வந்து படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வந்தாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க மேல வந்து ஆகும். இட் ஹஸ் டு கம். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி பாக்குறீங்க, எங்க இருக்குது? அதான் பிரச்சனை. நீங்க புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க பார்க்க முடியாது இல்ல, எங்க இருக்கு பார்க்க முடியாது. நீங்க அழைக்கணும். You have to call forth. Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னா it has from the spirit realm it has a breakthrough to enter into this physical realm. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் உங்க விசுவாசம். ஆமென். நீங்க ஆலைக்கு பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டு சொல்றேன், உள்ளவன் எவனோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா வாசிக்கலாமா? 33 வாசிக்கலாம். Jeremiah chapter 33 verse 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹalleluya. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சோ என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, now call it to me, don't get stranded. அப்படி நின்னுடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுமே பார்க்கல, எதுவுமே இல்ல, நின்னுடாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய சொன்னா என்னை நோக்கி கூப்பிடுங்க. இப்ப என்ன பண்ணுவோம், உங்களுக்கு மறுபடியும் கொடுத்து நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததும், நல்லா புரிஞ்சுக்கணும், அறிய முடியாது. உங்களுக்கு தெரியாததை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். உங்களுக்கு எட்டாத உயரத்துல இருக்கிறத நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு அறிவிப்பேன். இப்ப அறிவிச்ச மாத்திரத்துல இப்ப என்ன செய்ய போறோம், அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசனம் கொடுக்கிறாரு, தரிசனங்களை கொடுக்கிறாரு, வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரு, வார்த்தையை கொடுக்கிறாரு. ஏன் ஆண்டவர் கொடுக்கிறாரு? இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு செய்ய போறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு செய்ய போறது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அவைகளை அழைக்க வேண்டியதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இதுதான் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, இது கர்த்தர் என் வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக இப்ப நாம் பேச வேண்டியதா இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன பண்ண சொன்னா திங்ஸ் குழப்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குன்னா குழப்பத்தை பேசாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போறோம், ஒரு குறுக்க வந்து உனக்கு கட்டி இருக்குது, சரிங்களா? ஒரு குறுக்க வந்து ஒரு வால் கட்டி இருக்குது. இப்போ வால் கட்டி நம்ம நார்மல் நம்முடைய மைண்ட் என்னன்னு சொன்னா வேற ரூட் எடுக்கலாமா, கன்ஃபர்டேஷன் பண்ணணும்னு சொன்னா இடிக்கலாமா, இதான் நம்முடைய காரியங்கள் மைண்ட்ல. நமக்கு என்ன நமக்கு அறியறது இல்லைன்னு சொன்னா கட்டப்பட்டிருக்கிற அந்த என்ன சொல்றது செவரு, அதன் ஊடாய் நம்மளால கடந்து போகணுன்ற எண்ணமே நமக்கு இருக்காது. பாத்துக்கீங்களா? ஏன்னா மாம்சத்துல அது இல்ல. ஆனா வேதத்துல வாசிச்சிருக்கிறோம், அறை பூட்டி இருக்கிறது, பூட்டி இருந்த அறைக்குள்ள அவர் வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya சொல்ல தெரியும், நம்ம இல்லையா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவோம்னு சொன்னா ஒரு தடை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், கன்ஃபர்டேஷன்ல இருப்போம். மாம்சமா இருந்தா இல்லையா, சரி வேற வழியா போயிடலாமா? புரியுதா? நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, அதன் ஊடாய் நம்ம கடந்து போக முடியும் தெரியுமா? ஏன்னா நான் ஆவிக்குரியவன், ஒருவனும் என்னுடைய வழி என்ன பண்ண முடியாது, மூட முடியாது. மூடின கதவுகள் திறக்கப்படணும், அடைக்கப்பட்டது திறக்கப்படணும், அடுத்து அடைஞ்சா நான் உள்ள கடந்து போவேன். nothing can stop me. ஒன்று மணி என்ன பண்ண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோர்தானால நிக்க முடியல, எரிகோ கோட்டையால நிக்க முடியல, செங்கல் நிக்க முடியல. அது மாம்சத்துல இருக்கிறவனுக்கு, ஆவில இருக்க எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த இயற்கையான எதுவும் என்ன என்ன பண்ண முடியாது, தடைப்பட முடியாது. வசந்த பாருங்க, அவரை தள்ளுறதுக்கு மலைகளை கொண்டு போய் எல்லாம் தள்ளுறதுக்கு போறாங்க. வேதம் சொல்லுது அவர்கள் ஊடாய் நடந்து வந்தார். எவனுக்கு எங்க இருக்காருன்னு கணக்கு தெரியல, நடுவில் நடந்து வந்தார். புரியுதவங்களை அவங்களை அடிச்சு போடல, அவர் இவருடைய வல்லமை அங்க செயல்படல, தேவ தூதர் கூப்பிடல, நடுவில் நடந்து போனார். ஏன்னா இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நமக்கு இருக்கிற பலன். Operating in the spiritual realm, the spiritual understanding நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் கேட்கணும். அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா செய்வார் திட்டங்கள், சரியான திட்டங்கள். அந்த திட்டங்களை பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பாதிப்பு ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஈசாக்கு போறான், துறவு பெற்றான், தண்ணீர் வருது, எல்லாம் உடனே அவங்க வந்துடுறாங்க. வந்து என்ன பண்ணிடுறாங்க, எடுக்கிறாங்க. அவன் அங்க வாக்குவாதம் பண்ணல, கூட்டு விடுது. ஏசேக்கு அடுத்த இடத்துக்கு போறான், அங்க துறவு தோன்றான், அங்க எடுக்கிறான், அங்கே வந்துடுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போறான், அங்கே தோன்றாங்க, அங்கே வந்து
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன அங்க காரியத்தை காண்பிக்கிறது என்று சொன்னா, don't stop your progress. வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு அதே இடத்துல என்ன பண்ணிடாதீங்க. மாம்சம் என்ன சொல்லுச்சுன்னா, இவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டு தோண்டினது தண்ணி, எப்போ இதை விட்டுட்டா அப்புறம் தண்ணி கிடைக்குமா தெரியாது, தண்ணி கிடைக்குமா தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. the mindset, the flesh works எங்க தெரியாது. அப்ப என்ன ஆயிடுச்சு சொன்னா, இப்போ இதுக்கு போராட்டம். இப்ப இந்த போராட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது, இந்த போராட்டம் ஓடிட்டு இருக்கும் போது நீங்க முன்னேறவே போறது இல்லை. ஏன்னா அவங்க கூட போறது இல்லை, நீங்களும் கூட போறது இல்லை. உங்க மண்டை, உங்க ஆத்மா, ஆவி எல்லாமே இது நிரம்பி இருக்கும். இது ஃபுல்லா தான் இருக்கும். தூங்கினா ஏஞ்சா நின்னா போனா தான் ஃபுல்லா இருக்கும். யூ நாட் ப்ராக்ரஸ். ஏசேக்கு அடுத்தது என்னது? சிந்தனை. ஓகே, அடுத்தது என்னாச்சு? அப்படின்னா என்ன அர்த்தம்? The progress is kept for you. ஏன்னா நீ உடன்படிக்கையின் பங்காளி. Praise the Lord. உனக்கு குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் நீ எங்க போனாலும் உனக்கு வேண்டிய யாவற்றையும் தந்து கர்த்தர் நடத்துவார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 முடிஞ்சு 4வது பேர்ஷெபாக்குள்ள போறாங்க. அங்க போறாங்க. பாத்தீங்கன்னா அபிமெலேக்கு எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாம் வந்து சேர்ந்து, நீ எங்களை ஒண்ணும் பண்ணிடாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பிக்சர் பார்க்குற மாதிரி யோசிச்சு என்ன யோசிச்சேன்னா, இவங்க ஏற்கனவே பண்ணி பார்த்துருப்பாங்க, துறவெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அந்த ஏரியாவில் தண்ணியே இருந்திருக்காரு. ஆமா, தண்ணி எங்க பார்த்தாலும் கிடைக்கணும்னு சொன்னா இவன் தான் எடுக்கணும். புரிந்தவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்திருப்பான், கிடைக்காது. ஆனா இவன் தோன்றதுக்கெல்லாம் தண்ணி கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன இருக்கு, அவன் தெரியும் இது இல்லை. அதான் சொல்றான், கர்த்தர் உன்னோட கூட இருக்காருன்னு அறிந்து கொள்ளும். இங்க ஜனங்களை நீ ஒன்று செய்ய மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை பாட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இதுதான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். அந்த பையன் உள்ள போடுங்க. தேவையில்லாத காரியங்களை சிக்காதீங்க, மாட்டிக்கொள்ளாது. Get out of it. Move forward. எனக்கு அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் புரியுதுபடுத்துங்க. என் ஓட்ட அதை நோக்கி தான் இருக்கணுமே தவிர இது அதுன்னு சொல்லி இருக்காதீங்க. ஆமா, ஏன்னா கடைசி நாளில் நிற்கும் பொழுது, when you are standing before God, God is not going to take your excuses. அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது ஒரு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிக்கிறாரு. ஏன்னா பின்னாடி வாசிக்கும் போது இன்னொரு காரியம், இட்ஸ் a caution. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ அந்த அப்பண்டன்ஸ் ஸ்கூல்ல போகிற போது போலாம். மத்தேயு 25ல 20ஆம் வசனம் வாசிக்கலாம். 25:20. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீர். 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீர். அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ the man was focused. ஆண்டவர் அவனை நம்பி அவன் கையில கொடுக்கிறார். அதை எடுத்துக்கொண்டவன் என்ன செய்கிறான்? இரவும் பகலும் அதிலே கவனம் செலுத்தி அந்த 5 தாலந்தை என்ன பண்றான்? அவன் 10 மாத்துறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய அழைப்பு தெரிந்து கொண்டதுல என்ன பண்றான்? எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அதுல கவனம் செலுத்துறான். He makes a full effort. அதுல பண்ணி என்ன பண்றான்? எழுப்புகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எழுப்பு இப்ப என்ன பண்றான்? தைரியமா ஆண்டவர்ல வந்து சொல்றான், நீ கொடுத்ததுல இப்ப என்ன பண்ணிருக்கிற? இன்னொரு 5. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இவனுக்கு தான் சொல்றாரு. 25, 21 வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, பாருங்க கொஞ்சம் என்ன பண்றான்? 5 10 எடுத்து ஆண்டவர் கொடுக்கிறான். இப்ப ஆண்டவரை குறித்து சொல்லும் போது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனை கொடுத்தது நல்லா புரிஞ்சுக்கணும். இது எஜமான் கொடுக்கிறார். புரியுதா? இவனுடைய உத்தமமும் உண்மையா இருந்ததுனால என்ன பண்ணா?
கொடுத்தவருக்கு அவன் என்ன பண்ணணும்? திரும்ப கொடுக்கும் போது நான் அப்படியே கொடுக்க கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். கொடுத்தவருக்கு நான் திரும்ப கொடுக்கும் போது என்ன பண்றது? அப்படியே கொடுக்க முடியாது. நான் என்ன செய்யணும்? லாபம் ஈட்டி கொடுக்கணும். இவனுக்கு அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் டபுள் பண்ணி கொடுக்கறதுனால எஜமான எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு அதெல்லாம் தெரியாது அவனுக்கு. ஆனா அவனுக்குள்ள இந்த குணம் என்ன? உத்தமம், உண்மையான குணம் இருந்ததுனால அவன் என்ன செய்யறான்? எஜமான் என்னை நம்பி கொடுத்திருக்காரு, நம்பி கொடுத்தவருக்கு நான் அப்படியே திரும்ப கொடுக்க முடியாது, நான் லாபம் ஈட்டணும். அவன் என்ன பண்ணிட்டேன்? அபிஷேகத்தை தெரிந்து கொள்வதையும் வசனத்தையும் கிருபையும் சத்தியத்தை அறிந்திருக்கிறனா என்ன பண்ண முடியாது? உள்ள வைத்துக் கொண்டு அதை அப்படியே சாகடிக்க முடியாது. Now what you have to do? You have to work. You have to work. That's called sacrifice. நம்மை நாம இழக்கணும். நமக்கென்று ஒன்றும் இல்லை, தேவன் மாத்திரம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு இது கொடுக்கப்பட்டதை ஆண்டு சமத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். இல்லைன்னு என்ன பண்ணணும்? End of the day, when you stand back to look, what have I done? எனக்கு இத்தனை கிருபை கொடுத்தாரு. மரணத்துல இருந்த என்னை அவர் ஜீவனை கொடுத்து தூக்கி எடுத்தாரு. தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நான் எத்தனை பேருக்கு அந்த ஜீவனை கொடுத்தேன்? எனக்கு அழைக்கப்பட்டாலே எனக்கு அழைப்பு இருந்தது. எனக்கு ஒரு தெரிந்து கொண்டு இருக்குது. தாயின் வயிற்றை நான் உருவாதுக்கு முன்னே பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார். No one can say I don't have. Praise the Lord. எல்லாருக்கும் உண்டு அழைக்கப்பட்ட அழைப்பு. நான் தெரிந்து கொள்ள பெற்றுக்கொண்டேன்னா இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? நானு அந்த தாளத்தை பெருக செய்யணுமா இல்லையா? ஏன்னா தான் அதனுடைய அர்த்தம் உத்தமம், உண்மையான. என்ன சொல்ற? உள்ளவனுக்கு தான் கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணத்துவம் அடைவான். Then only can enter into the fullness of God. ரொம்ப அழகா சொல்றாங்க. உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் into my joy. Praise the Lord. Hallelujah. The joy of the Lord. இது வந்து நம்ம நினைக்கிற சாதனம் இல்ல, அவருடைய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ள அப்படின்னு அர்த்தம் உடைய வாழ்க்கையே முற்றிலுமாய் மாறும். Praise the Lord. When you're entering into the joy of the Lord, the enemy cannot penetrate in. சத்துரு உள்ள வர முடியாது. அதாவது இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, we are unable to live in the peace of God because we are not entering and dwelling in the peace. அதுக்குள்ளே கடந்து போய் அந்த சமாதானத்துல நிலைத்திருக்கிறது இல்ல, அப்பப்போ வெளியே வந்து மாம்சத்துல வந்துடும். Why? Because we are not faithful. உண்மை இல்ல சொல்லிக்கலாம், but you are not faithful. நீங்க உரிமை பாராட்டும் போது பாருங்க, உங்களுடைய சின்ன பொருளை யார் எடுத்துட்டா, ஏதாச்சும் காணப்பட்டீங்க இல்ல உங்க காரியத்துல யாராச்சும் வந்து உள்ள குறுக்கிட்டா, நீங்க உட்கார்ந்து இடத்துல இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தா எப்படி உரிமை பாராட்டுறீங்கன்னு பாருங்க. நம்ம உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய பணங்கள், உங்களுடைய காரியங்கள் வரும்பொழுது எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. ஆனா இவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா, what is your faithfulness towards him? Praise the Lord. கர்த்தருக்கு நீதிமொழிகள் வாசிக்கலாமா? 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வரியவான்களுக்கு தீவிரிக்கிறவனோ உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ பரிபூரணத்துக்குள்ள போவதற்கு மிக 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 முக்கியமானது உண்மை. Faithfulness opens the door to abundance. உண்மை தன்மை மிகுதியான கதவை திறக்கிறது. In your life, when you are not able to enter the fullness, is because you lack faithfulness. உண்மை இல்லாத உத்தமம் இல்லை. உண்மையற்றதா இருக்கிறபடினா நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We have to be very very careful about this. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்க பார்க்கிறோம் அந்த ஒருவனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, அவருடைய இதை பார்க்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 24 25 வாசிக்கணும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 24 25. ஒரு தாளத்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத
இடத்தில் அறுக்கிறவரும் நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். இப்ப இவன் பாத்தீங்கன்னு சொன்னா இவனுடைய காரியங்கள் பயந்தன்னு சொல்றான். பயந்து நீ என்ன பண்ணிருக்கணும்? அப்பவே திரும்ப என்ன பண்ணிருக்கூடாது? வாங்கி கொடுத்துருக்க. நீ வாங்கலான்னு அர்த்தம். இப்ப கொடுத்தவர் என்ன நினைச்சிருப்பாரு? இவன் என்ன பண்ண போறான்? பெருக பண்ண போறான். வாங்கிட்டு நான் வந்து பயந்தேன். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரட்சிப்பு நிலைத்திருப்போமா கடைசி வரைக்கும் பயந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இதான் பிரச்சனை. நீங்க எல்லாருமே பயந்து நிறைய காரியங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டெப்பே வைக்க மாட்டாங்க. பயந்து எதுக்கு எப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. உங்களுக்கு என்னதான் சொல்லுங்க, ரொம்ப முக்கியமான நம்பிக்கை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு வரைந்து நம்மை நடத்துவார். ஸ்டெப் அந்த விசுவாசத்துல கால வச்சு போயிட்டே இருக்கு. ஏன்னா சத்தியம் அதுதான். ஓட்டத்தை ஜெயமாய் முடியும்படி நான் உனக்கு சொன்னதை செய்யுமலும் நான் விட்டு விலகுவதை கேட்டு சொன்னவர் உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதவரா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். Don't give in to fear. Don't give in to fear. கர்த்தர் சகலத்தை பார்த்துக் கொள்வார். See, fear always limits you. பயமானது உங்களை நிறுத்தும். ஆமா, ஆனா தேவ ஞானத்தை கேட்கணும், தேவ அறிவை கேட்கணும், தேவனுடைய அந்த ஆவிக்குரிய புரிந்து கொள்ள நமக்கு வேணும். ஆவியில ஜெயம் எடுக்கணும். அப்பொழுது பூமியில சகலம் என்ன பண்ணும்? நமக்கு சாதகமாய் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன பண்றாச்சுன்னா அவர் கொடுத்ததையே போயிட்டு வந்தவருக்கு என்ன பண்றான் திரும்ப. அப்ப ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். இப்ப அந்த அடுத்தவர் 28ஆம் வசனத்தை பாருங்க. அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். யாருக்கு எடுக்கிறாரு? இவன்ட்ட. புரியுதா உங்களுக்கு? இல்லாதவன். என்ன இல்லாதவன்? இவன்ட்ட பாத்தீங்கன்னா உண்மை இல்லாதவன், உத்தமம் இல்லாதவன், தேவனுக்கு என்று என்ன சொல்றது லாபத்தை ஈட்ட தெரியாதவன், ராஜ்யத்தை ஸ்தாபனம் இல்லாதவன். இவன்ட்ட கொடுத்துட்டு தான் போனாரு. அவன் வெறும் கொடுத்துட்டு போறாரு. இப்ப கொடுத்து போறது என்ன பண்ணிருக்காம உரிமையாக்கி இருக்கணும். உரிமையாக்கல. அதனால என்ன பண்றாரு? நான் ஒரு எடுத்துறேன். God gave. There's a calling. Praise the Lord. அழைப்பு இருக்கு, தெரிந்து கொள்ளுதல் இருக்குது, அபிஷேகம் கொடுத்திருக்கார், வசனத்தை கொடுத்திருக்கார், நடத்தும்படி ஆட்களை கொடுத்திருக்கிறாரு, என்ன சொல்றது ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. கோவிடம் எல்லாம் தேவனை கூட பேசுகிறாரு. சிம்மலாம் கிடையாது. There's no excuses. Go forward. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த காரியங்கள்ல. இப்ப என்ன ஆண்டவர் அதை எடுத்துட்டாரு. அதுலதான் வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா இதோட முடியல. அவனுக்கு வந்து ஆழத்துல இருளில போடுறான். ஏன்னு சொன்னா அவர் எடுத்துட்டாருன்னா அவனுக்கு ஜீவன் இல்லை. அவ்வளவுதான். அவனை பண்ண முடியாது. அவரோடு கூட சந்தோஷத்துக்குள்ள வர முடியாது. உத்தமமாயும் உண்மையா இருந்தவனுக்கு தான் அவருடைய சந்தோஷத்துல பிரவேசிக்க முடியும். ராஜ்யத்துக்குள்ள இல்லாதவங்க அவருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. என்ன சொல்றது எப்படி வாழ்ந்த பேர்ல எப்படியாச்சும் இல்ல. ஏன் சொன்னா ஒரு காலத்து பத்திரமா வச்சுக்கிட்டதுனால அவனை வந்து கமெண்ட் பண்ணல. பரவாயில்ல, இதை வேஸ்ட் பண்ணாம நீ பத்திரமா வச்சுக்கிட்டேன்னு சொல்லல. புரியுதா உங்களுக்கு? அந்த வசனத்தை வாசி சொல்ல திட்டுறாரு அவனை. Because he is not looking to get back what he gave. He is looking back to get back more than what he gave. உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து அதையே எடுத்துக்கொள்ள அவருக்கு விரும்பல. தன் ஆவியை கொடுத்தார். அந்த ஆவியை திருப்பி கொடுத்ததுல அந்த ஆவி என்ன பண்ணிருக்கணும்? பெருகி இருக்கணும். அநேகருக்குள்ள அந்த ஜீவன் ஊற்றப்பட்டிருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆத்துமாக்கள் இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்றது? see the mentality has to change. because என்ன சொல்றது ஒரு the last I think 20-30 years things have changed so much. Everybody wants to use God to fulfill their desire. தங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு தேவனை பயன்படுத்த விரும்புகிறாங்க. அது அபிஷேகமே இருந்தாலும் சரி,
எதுனாலும் சரி, ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதுனாலும் சரி, எதுக்குன்னு பாத்தீங்கன்னா they want you to fulfill their desire. யாருமே என்ன பண்றாங்க, தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த ஜாக்கிரதையா இருக்கும்படிக்கு தேவனத்துல போறதில்லை. See, the day of judgment போய் நிற்கும் போது what is going to ask? நீ நல்லவனா இருந்தியா நிற்க போறாங்க இல்ல. அந்த day you have to go with yours. அவன் கிரிக்கு you have to go. ஆண்டவர் நீர் எனக்கு ஒன்று கொடுத்து நான் அதை 2ஆ மாத்தினேன். ஆண்டவர் நீ 2 கொடுத்து நான் 3ஆ மாத்தினேன், 4ஆ மாத்தினேன், 5ஆ மாத்தினேன், 10ஆ மாத்தினேன். You have to go with that. Praise Lord. மன்றாதீங்க. உண்மை உத்தமமான ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்துக்குள்ள நீங்க நிக்கலன்னா you cannot enter the joy of the Lord. You can give all excuses here. நம்ம போடும்போது நம்முடைய கல்லறையில் எல்லாம் போட்டுருவோம். ஆமா, என்னதுக்கு காத்திருக்கிறார்கள் அதை எழுந்திருக்கு எழுப்பு படிக்கு. நம்ம என்ன எழுதலாம்? We don't know what the heaven has written. You know, where you profitable? எனக்கு word 2 இருக்கும். Profitable and unprofitable servants. இந்த வார்த்தை நமக்கே தெரியும். யார் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. என்ன மட்டும் நான் காப்பாத்திக்கிட்டேன்னு சொன்னா அது பேர் unprofitable. That he does not want. Praise the Lord. That he does not want. நிறைய பேர் நான் வரைக்கும் no. You will be profitable. இந்த பூமியில நாம் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்திற்கு சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை சீஷர்களாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 30, 60, 100 எல்லா 100% சொல்ல அவரு 30, 60 and 100. You have to give fruit. Praise the Lord. You have to. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் பாருங்க, 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4:2. மேலும் உக்கிரக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். இங்க பவுல் தன்னை குறித்து சொல்றாரு, ஊழியக்காரனை குறித்து சொல்றாரு. உக்கிரானக்காரன், we are the stewards of the mysteries of the kingdom. ராஜ்யத்தை குறித்து தான் சுவிசேஷம், விடுவிக்கிற சுவிசேஷம், சுகம், பலன், ஆரோக்கியம் கொடுக்கிறது, விடுதலையாக்குறது எல்லாம் நமக்குள்ள இருக்குது. நாம தான் உக்கிரானக்காரன். கர்த்தருடைய அழைப்பிற்கு தெரிந்து கொள்ளுங்க, உக்கிரானக்காரன் நாம தான். நம்ம எப்படி இருக்கணுமா? உத்தமமா இருக்கணும். எப்படி சொல்றது? சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஜனங்களை விடுவிக்கவும். Praise the Lord. இந்த நாள்ல வாசி கொண்டிருந்தேன். அப்போ சுவிசேஷத்துல ஒரு வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, படகுல ஏறி போறாரு, ஜனங்களை விட்டுட்டு என்ன பண்ண போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு போறாரு. இப்படி போய் இறங்குறதுக்குள்ள அதுக்குள்ள ஜனங்க வந்துடுறாங்க, அந்த பக்கத்துல வராங்க. வேத வசனமா சொல்றாரு, அந்த ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். He started to teach. Praise the Lord. He said to the disciples, let us go and rest. நம்ம போய் எல்லாம் பார்த்து போவோம், அக்கறைக்கு போவோம். ஆனா ஜனங்கள் வந்தார்கள், அவர் பார்த்தவனை மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் மேல் மனதுருகினவர் உடனே என்ன பண்ண தெரியுமா? உடனே டீச் பண்ண ஆரம்பிச்சார். உக்கிரானக்காரன் உத்தமா இருக்கும்படி அவனுக்கு அவசியம். Because he is a steward of the mysteries of God. இயேசுவை அறிந்திருக்கிறோம். வாழ்க்கையை மாற்றுகிற சுவிசேஷத்தின் வல்லமை நம்மில் இருக்கிறது. எந்த மனுஷனையும் விடுவிக்கக்கூடிய வல்லமை, சுவிசேஷத்தின் வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. You cannot keep quiet. Praise the Lord. எனக்கு ஓட முடியாது. Be careful. We cannot be unprofitable. We have to be profitable. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் நமக்கு கொடுக்கப்பட்டதுல உண்மையாய் ஓட வேண்டியதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இது குறித்து கொஞ்சம் சின்ன காரியங்கள்ல ஒரு ரைட்டர் படிச்சு, உண்மையாய் இருப்பது என்பது அப்படின்னு சொல்லிட்டேன். உண்மையான மற்றும் நிலையான ஆதரவு அல்லது விசுவாசத்தை கொண்டிருப்பது அல்லது காண்பிப்பது. உண்மையா இருப்பதுன்னு சொன்னா என்ன போட்டிருக்கு சொன்னா, உண்மையான மற்றும் நிலையான ஆதரவு, உண்மையான மற்றும் நிலையான ஆதரவு அல்லது விசுவாசத்தை கொண்டிருப்பது அல்லது அதை காண்பிப்பது, நம்பிக்கையை பெறுவது, உங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்றுவது அல்லது நீங்க செய்ய வேண்டியதை செய்வது. தான் உண்மை. வாட் ஐ ஹேவ் டு டு, நான் என்ன வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யணும். அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு நிலையான, மற்றவர்களுக்கு நான் எப்படி நிலையான ஆதரவா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா விசுவாசத்தை எப்பொழுதுமே பெற்றவர்களா இருக்கணும். ஏன்னா விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிறது செய்யும்.
நீங்க விசுவாசிக்குள்ள பெரிய காரியங்களை மகிமையே காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் உண்மையா இருக்கேன்னு சொன்னா யூ ஹேவ் டு டு. பிரைஸ் தி லார்ட். உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி நான் வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்லி இருக்க ஞாபகம் உக்கரான காரணம். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்துல இருக்கிறது நீங்க என்ன பண்ணணும்? விடுது. அதனாலதான் எப்பொழுதுமே why you should உலகத்துல இருக்கும் பொழுது சாட்சியா இருக்க வேண்டியது ஏன் தெரியுமா? எப்படி ஆகியும் அவர்கள் கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டும். ஆமென். நம்முடைய சாட்சி தான் கிறிஸ்துவை அவர்கள் கேட்பதற்கு இடப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பு, நீடிய பொறுமை, என்ன சொல்றா, கனிவு, மனதுருக்கம், இது ரொம்ப முக்கியமான பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இது பாத்தீங்கன்னா வசனம் பாருங்க, லூக்கா 16:10. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. தெளிவா பாருங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். சிம்பிள். கொஞ்சத்திலும் உண்மை. ஆண்டவர் கொடுத்த கொஞ்சம் சத்தியம், கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் கிருபை, எதை கொடுத்திருக்காரோ அந்த கொஞ்சத்துல என்ன பண்ணோம்? உண்மையா இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, நான் அப்படி இல்லை, இப்படி இல்லை. சரி, கொஞ்சத்துல அநீதி உள்ளவன் அநேகத்துல எப்படி இருக்கான்? அநீதி. அவன்தான். அப்ப அந்த கொஞ்சத்தை வச்சுதான் ஆண்டவர் பார்க்கிறார். கொடுக்கப்பட்டதுல உண்மையா ஒண்ணு இல்லை. அவ்வளவு அற்புதங்கள் பண்ணிட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வனாந்தத்துக்கு கொண்டு வந்தார். எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஆனா அந்த வனாந்தத்துக்கு வந்த உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. 430 வருஷம் அடிமையில இருந்து சந்ததி அடிமையா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல என்ன பண்றாங்க? மறக்கிறாங்க. இதான் பிரச்சனை. அந்த கிருபை பெற்றுக்கொள்ளும் போது தெரியணும், மரணத்தில் நின்று நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அழிந்து போக வேண்டியவனுக்கு இன்றைக்கு ஒரு ஜீவன் உண்டாயிருக்கிறது. அந்த நன்றியும் அந்த மேன்மையான ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்குள்ள அந்த இருதயம் இருக்கணுமே தவிர இல்லாதது பேசக்கூடாது. சில பேர் சொல்லும் போது ஏசு இடத்துல வந்ததுனால தான் எனக்கு கஷ்டம். ஆமா, நான் சொன்னேன், இடத்துல வந்ததுனால கஷ்டம் பரவாயில்ல, ஜீவன் இருக்குல்ல, ஜீவன் இருக்குல்ல. சொல்லுவாங்க, நீ அங்க இருந்தா மரணம் தானே உனக்கு. அப்ப எதை பார்க்கற? எதை பார்க்கணும்? கொஞ்சத்துல உண்மை. அதாவது லிட்டில் திங்ஸ்ல சின்ன சின்ன கருத்து நன்றி சொல்லணும். அதான் ஒருத்தர் சொன்னாரு, எதுவுமே இல்ல உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு நினைக்கிறியா? காலைல எழுதல்ல, மூச்சு விடுறல்ல, நன்றி சொல்லணும். எவ்ரிதிங் ஒன்னொன்னு தேடுங்க, எப்படி நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. கொஞ்சத்துல உண்மை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், இந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம், இந்த பலனுக்கு ஸ்தோத்திரம், இதனால எங்க ஆண்டவரை காக்கப்படுவேன், நன்றி ஆண்டவரை சொல்லணும். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு few things is very important. இதெல்லாம் நீங்க திரும்ப வீட்டுல போய் நிறைய தியானிக்கணும். லூக்கால அதே 16ஆம் அதிகாரம் 11 பாருங்க. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? ஆவிக்குரிய ஆசீர்வாத தேவன், ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய என்ன சொல்றது, ஆண்டவருடைய அபிஷேகம், வல்லமை, ஊழியர்கள், காரியங்கள் இதெல்லாம் ஆண்டவர் ஃபுல்லா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹையர் கொடுக்கணும்னு சொன்னா, ஏன்னா எல்லாரும் நிறைய மாஞ்ச ஆண்டு சொல்றாரு, அநீதியான உலக பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையா இருக்கிறீங்களா? அதான் சொல்றாரு. இது இல்லைன்னு சொன்னா, வாட் ஐ கிவன் யூ ஹியர், கொடுக்கப்பட்ட குடும்பம், கொடுக்கப்பட்ட வேலை, கொடுக்கப்பட்ட ஊழியம், கொடுக்கப்பட்ட இந்த காரியங்கள்ல உண்மையா இல்லைன்னா மேலான காரியங்களை நமக்கு கொடுக்க முடியும். அதனாலதான் வந்து ஸ்டாக்னேஷன். எல்லாம் மேல போறாங்க, போவாங்க, எல்லாம் மேல போவாங்க. இங்க எப்படி உலகத்தார விடணும், அவங்கள நம்ம பார்க்கலாம். தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைப்பு பெற்ற பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்ம கொடுக்கப்பட்ட எல்லாம் உண்மையா இருக்கிறது. அடுத்தவங்க இல்லை, அடுத்தவங்க பார்க்கறாங்க பார்க்கல, நாம உண்மையா இருக்கணும். நம்முடைய வேலை, தன் வேலையில் ஜாக்கிரதை உன்னை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க. ஃபேத்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம். உண்மை. ஏன் சொன்னா, மெய்யானது தேவனுடைய காரியத்தை கொடுப்பார். தேவனுடைய காரியங்களை நான் செய்யும்படிக்கு அவருடைய எனக்கு கொடுப்பார். ராஜ்யத்தின் காரியம், அதான் மெய்யான பொருள். இது அழிந்து போறது உலக பொருள். இது அழிந்து போகிறது. இதுல உண்மையா இருந்தாதான் இது எனக்கு ஒரு அர்த்தம். God looks at your heart.
பிரைஸ் தி லார்ட். ஏன்னா தேவன் கூட மாம்சத்துல இருக்க போறது இல்ல. கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது தேவனை நம்பி கொடுத்துட்டு எஜமானுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப பெற்றுக்கொண்டவங்க தான் உண்மையாய் ஓடி எஜமான் வரும் பொழுது என்ன பண்ணணும்? லாபத்தை ஈட்டு கொடுக்கணும். அப்ப உண்மை உத்தமமா இருக்கணும். அப்ப கையில கொடுக்கப்படுதுல இந்த காரியத்துல உண்மையா இல்லைன்னா இந்த காரியத்துல உண்மை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது, நிறைய காரியம். அதாவது எத்தனையுமே ஒரு வேலை ஒரு படுகிற பணம் குறைவா இருந்தா பணம் உங்க தேவைக்கு சந்திக்க கிடைத்த பணம் சோதனம் பண்ணுங்க, வீட்டு வரையாங்க அந்த பிறகு செய்யுங்க. தேவன் கொடுத்ததுல உண்மையா இருக்கணும். ஆமா, எல்லாவற்றையும் நீங்க பார்க்கணும். everything. Because God watches it. Are you faithful? ஏன்னா ஹார்ட் தானே, எல்லாத்துக்குமே இருதயம் தானே. கொடுக்கறது இருதயம் தான், கொடுக்காம இருக்கிறது இருதயம் தான், போகிறது இருதயம், போகாம இருக்கிறது இருதயம் தான், எழும்புறது இருதயம், எழுதாம இருக்கிறது இருதயம் தான். ஆமா, ஒரு அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமா பேசணும். இப்ப தெரியல பேசுறாங்கன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க சொன்னா, இந்த தஸ்மா குறித்து பேசும்பொழுது சொல்லுவாங்க 24 மணி நேரம் நமக்கு இருக்குது. இதுல நம்ம குறைஞ்சது 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆர்டர் கொடுக்கணும் எல்லாத்துலயும். பிகாஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். Every day are you giving for the Lord? Faithfulness. At are you seeking it? என்ன சூழ்நிலை கர்த்தரை தேடுறோமா? அடுத்தது எந்த ஒரு காரியமோ தேவ ராஜ்யத்திற்கு என்று நம்ம இருக்கிறோமா, அல்லது என்னுடைய பிரியத்தை நிறைவேற்றத்துக்கு இருக்கிறோமா? வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துல இன்னொரு காரியம் பாருங்க. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால எப்பொழுதுமே மற்றவருடைய காரியங்கள்ல நீங்க என்ன பண்ணணும்? உண்மையா இருக்கணும். ரொம்ப முக்கியமானது. இஃப் somebody is ஒரு ஒர்க், இன்னொருத்தருடைய ஒர்க்கா இருக்கலாம், இது ஊழியர்களா இருக்கலாம், மற்ற இடத்துல எங்க காணப்படலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல என்ன பண்ணணும்? உண்மையா இருந்தாதான் உங்களுக்கு என்னது சொந்தமானதை கர்த்தர் கொடுப்பார். You will become an owner. நம்ம ஃபேத்ஃபுல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? பூரணத்துக்குள்ள கொண்டு போக விரும்புறார். அப்ப are you faithful in this? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு வசனத்துல ரெண்டு நபர்களை மட்டும் நான் காமிக்கிறேன். அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லாயல்டி தான். ஒன்னு வந்து ரூத் 1ஆம் அதிகாரத்துல 16-17 அவருடைய வார்த்தையை பாருங்க. சொல்லுகிற காரியத்தை நீங்க வந்து உண்மை உள்ள உத்தமமான சாட்சியா இருக்கணும். அப்போ இருதயம் எப்படி இருக்கணும் பாருங்க. சொல்ற காரியத்தை வாசிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரத்துல 16-17 வாசிங்க. அதற்கு ரூத் வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச நாம் என்று சொல்றார். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்துல நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். நல்லா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். 2 மருமகள்கிட்ட பேசும்போது சொன்னா, நீ போயிருக்குமா, வேண்டாம், நான் வந்து என்ன சொல்றது சாபத்துல இருக்கு, என் 2 பிள்ளைங்களும் இறந்தாச்சு, நான் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க போய் திருமணமாயி நல்லா இருங்க நீங்க சொல்லி அவரு அது ஃபுல் டயலாக் போயிடும். அதுல கடைசியா அந்த இன்னொரு விதி போயிடுறாரு. ஆனா இவன் என்ன பண்ணா, இல்ல இல்ல நீங்க தான் வேலை சொல்றேன்னா மோட கூட அவ்வளவுதான் வாடோ சாவோ அதனுடைய அர்த்தம் தான் பிரியமா. திஸ் இஸ் வாட் ஐ ஆம். அப்ப ஆண்டவரோட கூட நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். நன்மை தீமையினால இல்ல, ஆண்டவரை நீர் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை நேசித்தேன், நீர் என்னை தெரிந்து கொண்டீர், நான் அல்ல. ஆண்டவரை உங்க அன்பை விட்டு ஒன்று பண்ண பிரிக்க முடியும். ஆண்டவரை நான் உமக்காய் ஓடி போயிருக்கிறேன் ஒன்றரை. திஸ் இஸ் தி லாயல்டி. புரியுதா உங்களுக்கு எல்லாம்? அது மாத்திரம் இல்ல, ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதியா நிக்கிறார். என்ன கமெண்ட்? உம்மோட நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்டு, நீ தூங்குறதுல நான் தூங்குவேன், நீ செத்துறதுல நான் செத்துவேன், இப்படிதான். எனக்கு வேற எதுவுமே கிடையாது, உண்மை விட்டா எனக்கு கிடைக்காது.
அது வாசிப்போமா? யோவான் 15:13 இன்னொரு நம்ம ஆண்டவரை இயேசுவை பாருங்க. அவர் நமக்கு சொல்றாரு பாருங்க, எந்த ஸ்தானத்துக்கு நம்ம கொண்டு வர விரும்புகிறார். வாசிக்கலாம். யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதிகமான அன்பு கொடுக்கல, தன் சிநேகிதருக்காக கொடுக்கிறது. அந்த லைஃப் ஸ்டைல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 15:14 14 வாசிப்போமா? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர். இப்ப என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றது? ஃப்ரம் சர்வன்ட்ஸ், ஊழியக்காரர் என்ற இடத்துல இருந்து இன்னும் மேலான ஸ்தானம், நிறைவான ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வரணும். என்ன சொன்னா சிநேகிதர்கள், ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்கு ஆர்டர் கொண்டு வரணும். அப்ப அந்த இடத்துக்கு வரணும். நான் சொல்றாரு, நான் கற்பிக்கிற யாவையும் நீங்க என்ன பண்ணணும்? செய்யணும். நான் சொல்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? செய்யணும். Then only you become my friends. அப்படி சொல்றாரு. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதேன் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். Praise the Lord. சிநேகிதர். So you have to be a friend of God. தேவனோட என்ன பண்ணாத உறவு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. உறவுல எப்படி சொன்னா, பிதாவிடத்துல எதெல்லாம் கேட்டாரு என்ன பண்றாரு? உங்களுக்கு அறிவிக்கிறார். You need to know the Father's heart. அப்ப you have to be close with Jesus. அப்ப you have to be close with him சொன்னா you have to obey his commands. வசனத்தை கைக்கொள்ளணும். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்கா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்க கேட்கறத என்ன பண்ணணுமா? பிதா உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இப்ப என் நண்பர்கள் என்ன அர்த்தம்? நீங்க என் வசனத்தை கை கொள்றீங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? செய்றீங்க. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால இப்ப என்ன சொன்னா, பிதா எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து நான் சொல்றேன். இப்போ நீங்க எதை கேட்டாலும் பிதா என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு செய்வார். Look at the beautiful life. It's the fullness, abundance. Praise the Lord. Hallelujah. பணம் இல்ல, இதுல புகழ் இல்ல, இது சொல்லுங்க வீடு வாசி இது இல்ல, இது இவரோடு கூட நீ எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு செய்வார். This is the fullness. இப்போ என்ன சொன்னா, உங்களுக்கு வேண்டியது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். There's nothing that you have to search for. Everything you have to ask for. எதை தேடுறது இல்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவரிடத்துல கேட்க போறீங்க, அவர் செய்வார். ஏன் என்று சொன்னா, நீங்கள் வசனத்தை கை கொள்கிறதுனால. அவர் சொல்றாங்க, நீங்கள் போய் கனி கொடுக்கவும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். சொல்லுங்க, bearing fruit. இது கிறிஸ்டியன் லைஃப். This is how we have to live. ரொம்ப முக்கியமானது. இப்படிதான். இது abundance and fullness. எப்படி சொல்றதுன்னா, தேடி பெற்றுக்கொள்வது அது ஒரு லெவல். When you enter into the fullness, you have whatever you say. நீங்க சொல்லுகிறபடியே இதுதான். Praise the Lord. நீ விசுவாசிக்கிறபடி, நீ சொல்லுகிறபடி, because whatever you say, the Father will do big. நீ எதை சொன்னாலும் இதா செய்வார். ஏன் தெரியுமா? நீங்கள் குமாரனுடைய நண்பர்களாக இருக்கிறீங்க. அவர் கற்பனை, அவர் சொன்னதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? அவர் என்ன சொல்றாரு? அவங்க அப்பா என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் சொல்றாரு. Praise the Lord. And final என்னன்னா, பிதா என்ன சொல்றாரோ அதெல்லாம் நீங்க செய்றீங்க. ஆகையினால நீங்க கேட்கும் பொழுதே அது உங்களுக்கு உண்டாகும். ஓ ஷாத்தா ஓரியாந்தா எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். ஒன்றாக இருக்கு. நீ விரும்புறது கொடுக்கும். நீங்கள் விரும்புறது உங்களுக்கு கொடுக்கும். You have a different life. Praise the Lord. இது abundance. இது abundance. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நான் எதை கேட்டாலும் எனக்காக செய்வார். Praise the Lord. God wants you to enter in this. இந்த உலகத்தை போல பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க, பொருட்கள் பின்னாடி போகாதீங்க. Get behind it. தீவிரமா அவரை தேடுங்க. நீ அறியாத வெட்டாதமான அறிவிக்கிற இடத்துல போங்க. Praise the Lord. Become friend with God.
Praise the Lord. Your friendship is important now. அவருடைய வசனத்தை கற்பனை கைக்கொள்ளு. Become friends with God. He will deliver everything. நீங்க எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க கேட்கிறது எல்லாவற்றையும் அவர் செய்வார். நீங்க கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீங்க. Praise the Lord. This is abundance. இந்த வாழ்க்கைக்குள்ள தான் கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். You have to make a choice. நீங்க தான் தீர்மானம் பண்ணிக்கணும். இதே பழைய ஓட்டம் ஓட போறோமா? இல்ல. I want to change. பயப்படாதீங்க. See, when there is a change, என்ன பண்ணணும்? சிலதை துண்டிக்கணும், சிலதை உடைக்கணும், சிலதை வெட்டணும், தான் பண்ணணும். செஞ்சுதான் ஆகணும். புதுசா இருக்கும் போது பல சந்தத்துக்கு போடணும், செஞ்சுதான் ஆகணும். ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அது உங்களை பாதிக்கிறதுக்கு, எப்படி சொல்றது, அழிக்கிறதுக்கு இல்ல, உங்களை உருவாக்குவதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய துருத்தியாக உங்களை உருமாற்றுகிறது. எதற்கு? புதிய ரசத்தை ஊற்றுறதுக்கு, புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை, புதிய கருவைகளை, புதிய வாழ்க்கையை, புதிதா எல்லாவற்றையும் செய்யறதுக்கு. ஆமென். கர்த்தர் செய்யற. Because you are valuable. Thank you. ஞாபகம் வச்சுங்க. சாதாரண செய்ய மாட்டாங்க. கோல்டு செய்யறத போய் பாருங்க. ஆமா, அதே இரும்பு பாருங்க செய்யறத. ரெண்டுக்கும் தெரியும் டிஃபரன்ஸ். அப்பதான் பிரைஸ் சொல்லுவோம். எப்படி வச்சிருக்காங்க? இரும்பு எங்க வைக்கிறாங்க, கோல்டு எங்க வைக்கிறாங்க பாருங்க. யூ வேல்யூபிள். இவைகளை பார்க்க விசேஷித்தமானவர்கள் அல்ல. யூ வேல்யூபிள். பிரைஸ் சொல்லுவோம். அப்படியா ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கார், விலைக்கரை செலுத்தி இருக்கிறார். யூ வேல்யூபிள். அப்படியே அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யூ வேல்யூபிள். உங்களோடு கூட பேசுகிறார், உங்களை உருமாற்றுகிறார். யூ வேல்யூபிள். பிரைஸ் சொல்லுவோம். அவரோடு கூட இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டார். யூ ஆர் வேல்யூபிள். யூ மோர் வேல்யூ. பிரைஸ் சொல்லுவோம். நீங்க தயவுசெய்து பார்க்கிற உலகத்தை போல பார்க்காதீங்க, அவருடைய பார்வையில் பாருங்க. அதனால தான் யூ நீட் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய புரிதல் வேணும், இல்லைன்னா கஷ்டம். ஆவிக்குரிய புரிதல் வேணும். ஆமென். அந்த பார்வை மாறணும் உள்ளது. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். God wants you to enter the fullness when you ask him, he will do for you. Hallelujah. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம யாரும் நிலைமையா இருக்கலாம்.